நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. பாஜகவுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து தவிர்த்து வருகிறார் ரங்கசாமி. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். இந்த இழுபறிக்கான காரணமா என்ன சொல்லப்படுது? விவரங்கள். புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. 2026 இன்னும் 18 நாடுகளில் தேர்தலானது சந்திக்க இருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் வேட்புமனு தாக்கலானது நிறைவேற இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி உடன்பாடும் எட்டப்பட்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகளும் அதே போல பாஜகவிற்கு 14 தொகுதிகளும் என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக திடீரென புதுச்சேரியில் புதிதாக தொடங்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என மேலிட பொறுப்பாளர் சுரானா தெரிவித்ததை தொடர்ந்து கூட்டணிக்குள் மிகப்பெரிய குழப்பமானது ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்து வருகிறார். லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது, அந்த கட்சியை உடனடியாக கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அதே போல புதுச்சேரியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையும் அவர் வைத்து வருவதன் காரணமாக புதுச்சேரி பாஜக மற்றும் தேசிய பாஜக இடையே பெரும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆன்மீக பயணத்தில் தான் அவர் அந்த முடிவை எடுப்பார். அதே போல்தான் நேற்று முன்தினம் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கு சென்று அங்கு சாமி கும்பிட்டு வேட்பாளர் பட்டியலை அங்கு வைத்து அந்த சாமி உத்தரவை தொடர்ந்துதான் அவர் அடுத்த கட்ட முடிவை எடுப்பார், வேட்பாளரையும் அறிவிப்பார். அதன் பிறகுதான் தேர்தலில் களம் காணுவதற்கான ஏற்பாடுகள் கடந்த 25 ஆண்டுகளாகவே அவர் செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்திருந்தார். அப்பொழுது முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தையை முற்றிலுமாக தவிர்த்து அவர் வேறொரு வழியில் புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் நீண்ட நேரமாக காத்திருந்த மன்சுக் மாண்டவியா மத்திய அமைச்சரும் இருக்கக்கூடிய அவர் டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்று அங்கு லஜாக்காவை சேர்க்கக்கூடாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதலோடு அவர் அங்கிருந்து முதலமைச்சரிடம் தொடர்பு கொண்டனர். அங்கு ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து மீண்டும் புதுச்சேரிக்கு நேற்று மதியம் புதுச்சேரிக்கு வந்தார். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வருவதை தெரிந்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக அவர் திருச்செந்தூர், மதுரை ஆகிய ஆன்மீக பயணத்தை அவர் தொடர்ந்தார். ஏனென்றால் ஒரு லட்சிய ஜனநாயக கட்சியை முற்றிலுமாக அவர் வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையானது இன்னும் நிறைவேற்றவில்லை. தொடர்ந்து அந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவது அவருக்கு நன்கு அறிவித்திருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முற்றிலுமாக தவிர்த்து அவர் ஆன்மீக பயணத்திற்கு சென்றிருக்கிறார். தற்போது அவர் ஆன்மீக பயணத்துக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில நேற்று மாலை லட்சிய ஜனநாயக கட்சியுடைய ஜோஸ் சார்லஸ் மார்டினை அழைத்து பாஜகவினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியே வந்த அவர் கூட்டணியில் இது போன்ற குழப்பங்கள் நீடித்து வரும் நிலையில முதலமைச்சர் ரங்கசாமி இதுபோன்று ஊர் சுற்றுவது விளையாட்டுத்தனமாக உள்ளது என அவர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது என்ஆர் காங்கிரஸ் இடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ரங்கசாமி வருகின்ற மதியம் 12 மணிக்கு அவர் வர இருக்கிறார். அவர் வந்த உடனே அவசரமாக ஆலோசனை கூட்டமும் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். அதன் பிறகு மத்திய அமைச்சரை சந்திப்பாரா இல்லையா என்பது தெரிய வரும். முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக கூட்டணி தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவர் ஒரு கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற இந்த பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் மிக மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். பாஜகவால் கடுமையான தொந்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன நிம்மதியை போனது போல உள்ளது என்று
பலமுறை அவர் அரசு நிகழ்ச்சிகளும் தனிப்பட்ட முறையிலும் வந்து விமர்சனங்களாக அவர் வந்து தெரிவித்தது அது கூட்டணிக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாஜக சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதன் காரணமாக அப்பொழுதே வந்து பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. அரசு அதிகாரிகள் அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டது. துணைநிலை ஆளுநரால் அவர் வந்து தொல்லை கொடுக்கப்பட்டது. இப்படி நீண்ட அவருக்கு மன உளைச்சல் காரணமாக பாஜகவை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆன்மீக பயணத்தில் இருக்கும் ஆன்மீகவாதி ஆன்மீக பயணத்தில் இருப்பதன் காரணமாக அவர் வந்து ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனையில் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும், அரசியல் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என சாமியார்கள் கூறியதாக அவர் வந்து அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இப்படி நீண்ட குழப்பத்தில் அடிப்படையில் தான் அவர் வந்து முற்றிலுமாக பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவது அவர் வந்து தவிர்த்து வருகிறார். இதனைத் தொடர்ந்துதான் மதியம் 12 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வருகிறார். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவாரா இல்லையா என்பதுதான் தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.